வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்லாப் ஒர்க்கு, அதாவது ஸ்லாப்பில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு செக்கிங் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ எங்கள் சைடு பார்த்தீங்கன்னாக்கா டயக்ராம் இது இருக்குது. இது ஒரு ஸ்லாப் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இதை வருது பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்லாப். இதில் பார்த்தீங்கன்னாக்கா பாட்டம் ராடு 8 mm, பாட்டம் ராடு 8 mm, நல்லா அது டாப் ராடும் 8 mm தான். அது மெயின் ராடு 8 mm, டிஸ்ட்ரிபியூஷன் ராடு அதுவும் 8 mm தான். அது பாட்டம் மேட்டு. டாப் மேட் பாருங்கள், டாப் மேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டாப் மேட்டில் பாட்டம் ராடு வந்து 8 mm, டாப் ராடு 10 mm. டயக்ராமில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸிங்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ ஸ்பேஸிங் இருக்கணும்னு சொல்லிட்டு. மெயின் ராடு பார்த்தீங்கன்னாக்கா 6 inches சென்டர் டு சென்ட்ரு. டிஸ்ட்ரிபியூஷன் ராடு பார்த்தீங்கன்னாக்கா 12 inches சென்டர் டு சென்ட்ரு. இது பார்த்தீங்கன்னா இது மெயின் ராடு 6 inches சென்டர் டு சென்ட்ரு. இது டிஸ்ட்ரிபியூஷன் ராடு 12 inches சென்டர் டு சென்ட்ரு. மெஷர் பண்ணுறோம் பாருங்கள். மெயின் ராடு 6 inches சென்டர் டு சென்ட்ரு. டிஸ்ட்ரிபியூஷன் ராடு இங்கே பாருங்க 12 inches வரணும், 1 inch கம்மியாக விட்ருக்காங்க. எல்லாத்துலேயும் 11 inches விட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இங்கே பெண்டப் பார் பார்த்தீங்கன்னா, நம்ம பெண்டப் பார் கொடுப்போம், அதுதான் இங்கே யூ பார் கொடுத்துருக்கோம். இது இருக்குது பாருங்கள். இந்த பார் தான் இந்த சைட்லேருந்து கட்டுறோம் பாருங்கள். இப்படியே கீழே போயிட்டு மேலே மடித்து இப்படி யூ பார் கொடுத்துருப்போம். இங்கே பெண்டப் பார் கொடுப்பாங்க, அதே மாதிரி இங்கே யூ பார் கொடுத்துருப்போம். சேம் தான் ரெண்டும். சைட்டில் நம்ம எக்ஸ்ட்ரா ராடு எதுவும் இல்லாமல் பார்த்துங்க. கரெக்டாக எவ்வளோ நம்ம டயக்ராமில் எவ்வளோ என்ன ராடு இருக்கோ அது மட்டும் தான் இருக்கணும். இது எக்ஸ்ட்ரா ராடு இருக்கக்கூடாது. இதுதான் இந்த ஸ்லாபுக்கு பார்த்துங்க. மெயின் ராடு பார்த்தீங்கன்னாக்கா 8 mm, 8 inches சென்டர் டு சென்ட்ரு. டிஸ்ட்ரிபியூஷன் ராடு 8 mm, 12 inches சென்டர் டு சென்ட்ரு. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் பாருங்க. மெயின் ராடு 8 inches சென்டர் டு சென்ட்ரு. டிஸ்ட்ரிபியூஷன் ராடு 12 inches இருக்கணும், 11 inches கொடுத்துறாங்க டிஸ்ட்ரிபியூஷன் ராடு. இது பாட்டம் மேட்டு. டாப் மேட் பாருங்கள். டாப் மேட்டில் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். டாப் மேட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 feet இந்த பக்கம் இருக்கணும், இந்த பக்கம் வந்து 3 feet இருக்கணும் டாப் மேட்டு. சென்டர் அவங்க ஸ்பேஸிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா 5 inches கொடுத்துருப்பாங்க. டாப் மேட்டை செக் பண்ணி காமிச்சிடறேன் பாருங்கள் உங்களுக்கு. இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் டாப் மேட்டு. பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பேஸிங் வந்து 6 inches கொடுத்துருக்காங்க. டாப் மேட்டுக்கு 6 inches கொடுத்துருக்காங்க. இது இந்த ஸ்லாபுக்கு முடிச்சு. இங்கே பாருங்கள், அதேமாரி இங்கே இந்த ஸ்லாபுக்கும் அதேமாரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஸ்லாபுக்கு வந்து பாட்டம் ராடு வந்து பாட்டம் மேட்டில் பாட்டம் ராடு வந்து மெயின் ராடு வந்து 8 mm, டிஸ்ட்ரிபியூஷன் ராடும் 8 mm சேம் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்கள் ஸ்பேன் எல்லாம் வந்து ரூஃப் ஸ்லாப் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது, சின்ன சின்ன ஸ்பேனாக இருக்கிறதால 8 mm கொடுத்துருக்காங்க. பெரிய ஸ்பேனுன்னும் போது அங்கே வந்து 10 mm கொடுக்கலாம் மெயின் ராடு. இங்கே வந்து எல்லாம் 8 mm தான் கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்தமாரி சேர் இருக்கணும், சேர் கொடுத்து பாருங்கள், கொடுக்க வைங்க. சேர் இருக்கணும், அதையும் கவனிச்சிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ராடு எக்ஸ்ட்ரா பைண்டிங் வரலாம் சைட்டில் எல்லாமே கிளியர் பண்ணுறேங்க. கவர் கொடுக்க பாருங்கள். மெயினாக இங்கே என்ன தப்பு பண்ணிருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்களா பீம் எவ்வளோ சைடு வந்துருக்கு பார்த்தீங்களா, இங்கே கேப் அதிகமாகவும் இங்கே கேப் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. கவர் சரியாக கொடுக்கல, கவர் வச்சுருக்காங்க சரியாக கொடுக்கல பாருங்கள். கவர் கொடுக்க பார்த்துங்க. அதேமாரி கீழே ரூஃப் ராடுக்கு எல்லாத்துக்கும் கீழே எல்லாத்துக்கும் கவர் கொடுக்கணும். இங்கே ஒன்றும் கவர் கொடுக்காமல் இருக்குது, கவர் கொடுக்கணும், அதையும் பார்த்துக்குங்க. எல்லாத்துக்கும் காலம் சைடு பீம் சைடு எல்லாமே சைட்லேயும் சரி பாட்டம்லேயும் சரி எல்லாத்துலேயும் கவர் கொடுத்துருக்கணும். அதை மெயினாக செக் பண்ணிங்க. எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு முடிஞ்சிச்சிங்க. நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இதில் டீட்டெயிலாக எப்படி ஸ்லாப்போட ராடு எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சும்மா பார்த்துக்குங்க எப்படி இருக்குது, எப்படி மேட் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. இன்னொரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு பார்ட் 2ல் நான் வந்து இந்த ஸ்லாப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்கே எப்படி வந்திருக்கு, எவ்வளோ ஸ்பேஸிங் கொடுத்துருக்காங்க,
என்ன ராடு எங்கே வருதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை ஒரு டைம் பார்த்துக்குங்க. ஸ்டேர் கேஸ்க்கும் பார்த்துங்க. ஸ்டேர் கேஸ்க்கு இன்னும் ரைசர் அடிக்கலை, ரைசர் அடிக்கணும். அதெல்லாம் ஒன்றும் ரைசர் அடிக்காமல் இருக்குது. இன்னும் சைடு கவர் கொடுக்காமல் இருப்பாருங்க. சைடு கவர் கொடுக்கல இந்த பக்கத்து வரைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டயக்ராம் வச்சு டீட்டெயிலாக உங்களுக்கு எப்படி வரும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். நன்றி நண்பர்களே.